ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமக. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரியோம். அகத்தியர் பாடல் ஞானம் 1. சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம், சகல உயிர் ஜீவனுக்கும் அதுதானாச்சு. புத்தியினால் அறிந்தோர்கள் புண்ணியர்கள், பூதலத்தில் கோடியிலே ஒருவருண்டு. பக்தியினால் மனமடங்கி நிலையில் நிற்பார், வாழிலே மனத்தை விடார் பரமஞானி. சுத்தியே அடைவதில்லை சூக்ஷ்மம் சூக்ஷ்மம், சுழியிலே நிலை அறிந்தால் மோக்ஷம் தானே. மோக்ஷமது பெறுவதற்கு சூக்ஷ்மம் சொன்னேன், மோசமுடன் பொய்களவு கொலை செய்யாதே. காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளிப்போடு, காசியிற் புண்ணியத்தை கருதிக் கொள்ளு. பாய்ச்சலது வாயாதே பாழ்போகாதே, பலவேத சாத்திரமும் பாரு பாரு. எய்ச்சலில்லாதவர் பிழைக்க செய்த மார்க்கம், என் மக்கள் எண்ணி எண்ணி பாரீர் நீரே. பாரப்பானால் வேதம் நாளும் பாரு, பற்றாசை வைப்பதற்கு பிணையோ கோடி. வீரப்பா ஒன்றொன்றுக்கு ஒன்றை மாறி, வீணிலே அவர் விழைக்க செய்த மார்க்கம். தேரப்பா தெரு தெருவே புலம்புவார்கள், தெய்வநிலை ஒருவருமே காணார் காணார். ஆரப்பா நிலை நிற்க போராரையோ, ஆச்சரியம் கோடியிலே ஒருவர் தானே. ஒருவனென்றே தெய்வத்தை வணங்க வேணும், உத்தமனாய் பூமிதனில் இருக்க வேணும். பருவமதிற் சேருபயிர் செய்ய வேணும், பாழிலே மனத்தை விடான் பரமஞானி. திரிவார்கள் திருடரப்பா கோடி கோடி, தேசத்திற்கல்லரப்பா கோடா கோடி. வருவார்களப்பனே அநேகங்கோடி, வார்த்தையினால் பசப்புவார் திருடர்தானே. தானென்றதானே தானென்றே தெய்வம், தகப்பனும் தாயும் அங்கே புணரும் போது. நானென்று கருபிடித்து கொண்டு வந்த நாதனை நீ என்னாலும் வணங்கி நில்லு. கோனென்ற திருடனுக்கு தெரியுமப்பா, கோடானி கோடியிலே ஒருவனுண்டே. ஏனென்ற மனத்தாலே அறிய வேணும், என் மக்கால் நிலை நிற்க மோக்ஷம் தானே. நீயுணர்ந்த நான் உணரும் நேசத்தாலோ, அறிவென்றே எனக்கோர் நாமம் இட்டதே. தானே வந்தெனது உளம்புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். மோக்ஷமது பெறுவதற்கு சூக்ஷ்மம் கேளு, முன் செய்த பேர்களுடன் குறியை கேளு. எய்ச்சலது குருக்களது குலங்கள் கேளு, எல்லாரும் கூடழிந்த தெங்கே கேளு. பேச்சலது மாயையை பாவொன்றுமில்லை, பிதற்றுவாறு வரும் நிலைவுங்கானார். கூச்சலது வாளையந்தான் போகும்போது, கூட்டோடே போச்சுதப்பா மூச்சும் தானே. மூச்சொடுங்கிப் போனவிடம் யாரும் காணார், மோக்ஷத்தின் நரகாதி இருப்பும் காணார். வாச்சன்றே வந்த வழி ஏற்றங்காணார்,
வலிமாறி நிற்குமணி வலியும் காணார் வீச்சப்பா வெட்ட வலி நன்றாய் பாரு வேதங்கள் சாத்திரங்கள் வெளியாய் போச்சே ஆச்சப்பா கருவுதனில் அமைதாற் போலாம் அவனுக்குத் தெரியாமல் அறிவாய் பாரே பாரப்பா உலகுதனில் பிறவி கோடி படைப்புகளோ பலவிதமாய் கோடா கோடி வீரப்பா அண்டத்து பிறவி கோடி வெளியிலே ஆடுதப்பா உற்றுப்பாரு ஆரப்பா அணுவெளியில் உள்ள நீதான் ஆச்சரியம் புழுக்கூடு வளைமோதப்பா கூரப்பா அண்டத்தில் பிண்டமாகும் குணவியவானான்கார் சத்தியமாமே சத்தியமே வேணுமடா மனிதனானால் சண்டாளம் செய்யாதே தவறிடாதே நித்திய கர்மம் விடாதே நேமம் விட்டு நிட்டையுடன் சமாதி விட்டு நிலை பேராதே புத்தி கெட்டுத் திரியாதே பொய் சொல்லாதே புண்ணியத்தை மறவாதே பூசல் கொண்டு கத்தியதோர் சண்டை எட்டும் தர்க்கியாகாதே கர்மி என்று நடவாதே கதிர்தான் முற்றே மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டா மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகிற போதெல்லாம் அதுவேயாகும் பெண்ணின் பாலிந்திரியும் விடும்போதெல்லாம் பேணிவலம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு தின்னுங்காயிலை மருந்து மதுவே ஆகும் தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார் மண்ணூழிக்காலம் மட்டும் வாழ்வார் பாரு மரளிகையில் அகப்படவும் மாட்டார்தாமே ஒன்னான உச்சிவெளி தாண்டி நின்று உமையவளும் கணபதியும் உந்தியாகி விண்ணொலியாம் அம்பரம் ஓம் அவ்வும் உவ்வும் விதித்தவரம் ஒருவருக்கும் எட்டாதப்பா பண்ணான உன்னுகிர்தான் சிவமதாச்சு பார்க்கடலில் பள்ளி கொண்டான் விண்டுவாச்சு கண்ணான கணபதியை கண்ணில் கண்டால் கலந்துருகியாடுமடா ஞானம் முற்றே விந்து நிலைதனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும் அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதியந்தமான குரு நீயேயாவாய் சந்தேகமில்லையடா புலத்தியனே சகலகலை ஞானம் எல்லா தீர்க்கொவ்வாயே முந்தானால் இருவருமே கூடிச் சேர்ந்த மூலமதை அறியாட்டால் மூலம் பாரே மூலமதை அறிந்தகால் யோகமாச்சு முறைமையுடன் கண்டக்கால் வாதமாச்சு சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார் சாத்திரத்தை சுட்டறிந்தாலே அவனே சித்தன் சீலமுள்ள புலத்தியனே பரமயோகி செப்பு மொழி தவறாமல் உப்பை கண்டால் ஞானமுள்ள எந்திரமான் ஜோதி தன்னை நாட்டினால் சகல சித்தும் நல்கும் முற்றே பாரப்பா சிவன் விட்டு போகும்போது பாழ்த்தப்பின கிடக்குதென்பார் உயிர் போச்சென்பார் ஆரப்பா அறிந்தவர்கள் ஆருமில்லை ஆகாய சிவத்துடனே சேருமென்பர் பாரப்பா தீயுடன் தீ சேருமென்பார் கருவறியாமானிடர்கள் கூட்டமப்பா சீரப்பா காமிகள் தாம் ஒன்றாய் சேர்ந்து தீய வழிதனை தேடி போவார் மாடே மாடுதானாலும் ஒரு போக்குண்ட மனிதனுக்கோ அவ்வளவுதான் தெரியாதப்பா
நாடு மெத்த நரகமென்பார் சொர்க்கமென்பார். நல்வினையோ தீவினையோ எண்ண மாட்டார். ஆடுகின்ற தேவதைகள் அப்பா கேளு, அரிய தந்தையினஞ் சேருமென்று தோணார். சாடுமெத்த பெண்களைத்தான் குறிப்பா எண்ணி தலமான தீயில் விழத் தயங்கினாரே. தயங்காமல் பிழைப்பதற்கே இந்த ஞானம், சார்வாகப் பாராட்டும் ஞானம் வேறே. மயங்குதற்கு ஞானம் பார் முன்னோர் கூடி மாட்டினார் கதை காவிய புராணமென்றும். இயலான ரசந்தனில் இப்புகுந்தாற் இசைத்திட்டா சாத்திரங்களா என்றேதானே. வயலான பயன் பெறவே வியாசர் தாமும் மாட்டினா சிவனாருத்ர தரவினாலே. உத்தாரமிப்படியே புராணங்காட்டி உலகத்தில் பாரதம் போல் கதையுண்டாக்கி கர்த்தாவைத்தான் என்று தோணவொட்டா கபட நாடகமாக மேதம் சேர்த்து சத்தாக வழியாக சேர்த்தோர்க்கெல்லாம் சதியுடனே வெகு தர்க்கம் பொருள் போற்றிப் பாடி பத்தாக செய்வர்க்கொப்ப அனையும் செய்து பாடினார் சத்திரத்தை பாடினாரே. பாடினதோர் வகையேது சொல்ல கேளு, பாரத புராணமென்ற ஜோதியப்பா. நீடியதோர் ராவணன் தான் பிறக்கவென்றும் நிலையான தசரதன் கைவல்கவென்றும் நீடிய போராசனென்றும் முனிவனென்றும் நிறையருள் பெற்றவர் என்றும் தேவரென்றும் ஆடியதோர் அரக்கனென்றும் மனிதரென்றும் பாடினார் நாள்தோறும் பகையாய்த்தானே. கழித்திடுவார் பாவத்தால் ஒன்று சொல்லும் கட்டிய நாள் வேதமறு சாத்திரங்கள் அழிந்திடவே சொன்னதல்லால் வேறொன்றில்லை. அதர்மமென்றும் தர்மமென்றும் இரண்டுண்டாக்கி ஒழித்திடுவாரென்று சொல்லிப் பிறப்புண்டென்றும் உத்தமனாய் பிறப்பனென்றும் உலகத்தோர்கள் தெளிந்திடுவோர் குருக்களென்று சீடரென்றும் ஜீவனத்துக்கங்கல்லோ தெளிந்து ஆனே. பூரணமே தெய்வமென உரைத்தாரையா, பூரணத்தை இன்னதென்று புகழ வேண்டும். காரணத்தைச் சொல்லுகிறேன் நினைவாய் கேளு, கலையான 16 பூரணமேயாகும். மாரணமாம் உலகத்தில் மதிமயங்கி மதிகெட்டுப் பூரணத்தை இகழ்ந்தாரையா. வாரணத்தை மனம் வைத்து பூரணத்தை காத்தால் வாசி என்ற சிவயோக வாழ்க்கையாச்சே. வாக்கு மனுமுணுகாத பூரணப் பொருள் எவ்விடமும் பூரணமாம் எந்தைவிரான் தன்னருளே. ஆச்சப்பா இந்த முறை 14 பேரும் அயன்மாலும் அரணேடு தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வமென்றே அறியச் சொன்னார். முனிவோர்கள் இருடியர் இப்படியே சொன்னார். பேச்சப்பா பேசாமல் நூலைப் பார்த்து பேரான பூரணத்தை நினைவாய்க்காறு. வாச்சப்பா பூரணத்தை காக்கும் பேர்கள் வாசி நடுமையத்துள் வாழ்வார்தானே. தானென்ற பெரியோர்கள் உலகத்துள்ளே தாயான பூரணத்தை அறிந்த பின்பு தேனென்ற அமுதத்தை பானம் செய்து தெவிட்டாத மௌன சிவயோகம் செய்தார். ஊனென்ற உடலை நம்பியிருந்தவர்க்கே ஒரு 4 வேதமென்றும் நூலாரென்றும் நானென்றும் நீ என்றும் ஜாதி என்றும் நாட்டினார் உலகத்தோர் பிழைக்கத்தானே. பிழைப்பதற்கு நூல்வளவும் சொல்லிவிட்டால் பூரணத்தை அறியாமல் இறப்பாரென்றும் உழைப்பதற்கு நூல் கட்டி போடாவிட்டால் உலகத்திற் புத்திகட்டே அலைவாரென்றும்
தழைப்பதற்கு ஜாதி என்றும் விந்துவென்றும் தந்தைதாய் பிள்ளை என்றும் பாரி என்றும் உழைப்பதற்குச் சொன்னதல்லாமல் கதிவேறில்லை உத்தமனே அறிந்தோர்கள் பாடினாரே. பாடினார் இப்படியே சொல்லாவிட்டால் பறைபாடி அறிவார்கள் உலகமூடர். சாடுவார் சில பேர்கள் பல நூல் வார்த்து தலைமறந்து படுகுழியில் விழுவார் சாவார். வாடுவார் நாமமென்றும் ரூபமென்றும் வையகத்திற்கச்செம்பை தெய்வமென்றும் நாடுவார் பூரணத்தை அறியார் மூடர். நாய் போலே குறைத்தல்லோ ஒழிவார்கானே. காணாமல் அலைந்தோர்கள் கோடாகோடி காரணத்தை அறிந்தோர்கள் கோடாகோடி. வீணாகப் புலம்பினதால் அறியப்போமோ விஞ்ஞானம் பேசுவதும் ஏதுக்காகும். கோணாமற் சுழுமுனையில் மனத்தை வைத்து குருபாதமிரு நான்கில் நாளை சேர்த்து நாணாமல் ஒரு நினைவாய் காக்கும்போது நாலுமெட்டு ஒன்றதாகும் நாட்டியூத்தே. ஊதியதோர் ஊரறிந்தால் அவனே சித்தன் உத்தமனே 16 பதியே ஆகும். வாதிகளே இரு நான்கும் பதியின் பாதம் வகை 4 உயிராகும் மார்க்கம் கண்டு. ஜோதி பரிபூரணமும் இவை 3 தான் தூங்காமல் தூங்கி அங்கே காக்கும்போது ஆதி என்ற பராபரையும் மரணக் முன்பாய் அன்னார்க்கின் வட்டத்துள் உள்ளாகும்பாரே. பாரப்பா உதயத்தில் எழுந்திருந்து பதறாமல் சுழுமுனையில் மனத்தை வைத்து காரப்பா பருதிமதி 2 மாறி கருவான சுழுமுனையில் உதிக்கும்போது தேரப்பா அண்ணாக்குள் நின்று கொண்டு தியங்காமற் சுழுமுனைக்குள் அடங்கும்பாறு. சீரப்பா 16 8 4 சிதறாமல் 3 ஒன்றாய் சேர்த்து போமே. ஒன்றான பூரணமே இதுவேயாச்சு உதித்த கலைதான் என்று இதுவேயாச்சு. நன்றாகத் தெளிந்தவர்க்கு ஞானம் சித்தி நாட்டாமற் சொன்னதனால் ஞானமாமோ. பன்றானாதி குரு சொன்ன ஞானம் பரப்பிலே விடுக்காதே பாவமாகும். திண்டாடு மணந்தோர்க்கு காணப்போகா தெரிந்தவர்க்கு தெரிவித்தவு தகையானே. உகமையிற் சின்னம் சொல்லுகிறேன் உலகத்துள்ளே உவமையுள்ள பரிகாசம் நனி பேசாதே. பகைமை பண்ணிக் கொள்ளாதே வீண் பேசாதே. பரப்பிலே திரியாதே மலையேறாதே. நகையாதே சினங்காதே உறங்கிடாதே. நழுவாதே சுழுமுனையிற் பின்வாங்காதே. ஜெகமுழுதும் பரிபூரணம் அறிந்து வென்று தெளிந்து மின் உலகத்தோடொத்து வாழே. வாழாமல் உலகம் விட்டு வேடம் பூண்டு வயிற்றுக்கான வாஞானம் பேசி பேசி தாழ்வான குடிதோறும் இறப்பான் மட்டை தமையறியா சண்டாளர் முழுமாடப்பா. பாழாகப் பாவிகளின் சொற்கேளாதே பதறாதே வயிற்றுக்காக மயங்கினாதே. கேளாதே வேச்செல்லாம் கேட்டு கேட்டு கலங்காதே உடல் 2 உரைத்திடாதே. உடலுயிரும் பூரணமும் 3 ஒன்றே உலகத்தில் சிறிது சனம் வெவ்வேறென்பார். உடலுயிரும் பூரணமும் ஏதென்றக்கால் உத்தமனே 16 ஒரு 4 உடலுயிரும் பூரணமும் அயன்பாலீசன் உலகத்தோர் அறியாமல் மயங்கிப் போனார். உடலுயிரும் பூரணடி முடியுமாச்சே உதித்த கலை நிலையறிந்த பதியில் நில்லே.
பதியின்ன இடமென்று குருவைச் சொல்லும் பரப்பிலே வில்லாதே தலையிரண்டாகும் விரியின்ன இடமென்ற சொல்லக் கேளு விண்ணை விண்ணுக்குள் அண்ணாக்கு அப்பா மதிரவியும் பூரணமும் கண்வாய் மூக்கும் மகத்தான செவியோடு பரிசமெட்டும் பதிய விடஞ்சுழுமுனை என்றதற்பேராம் பகருவார் சொர்க்கமும் கைலாசமென்றே கைலாசம் வைகுந்தம் தெய்வலோகம் காசி கன்யாகுமரி என்று சேதுவென்றும் மயிலாடு மேகமென்றும் நாகமென்றும் மாய்கை என்றும் மின்னலென்றும் மௌனமென்றும் தையிலான வாடை என்றும் சூக்ஷமென்றும் சொல்லற்ற இடமென்றும் ஒடுக்கமென்றும் துயிலான பாதமென்றும் அடிமுடி என்றும் தாயானவத்துவென்றும் பதியின் பேரே பேரு சொன்னேன் ஊர் சொன்னேன் இடமும் சொன்னேன் பின்கலையும் முன்கலையும் ஒடுக்கம் சொன்னேன் பாருலகிற்பல நூலின் மார்க்கம் சொன்னேன் பல பேரும் நடத்துகின்ற தொழிலும் சொன்னேன் சீருலகம் இன்னதென்று திருட்டிச் சொன்னேன் சித்தான சித்தெல்லாம் சுருக்கிச் சொன்னேன் நேரு சொன்னேன் வழி சொன்னேன் நிலையும் சொன்னேன் நின்னுடைமை இன்னதென்று பிரித்துச் சொன்னேன் பிரித்துரைத்தேன் சூத்திரம் ஈரட்டுக்குள்ளே பித்தர்களே நன்றாக தெரிந்து பார்க்கில் விரித்துரைத்த நூலினது மார்க்கம் சொன்னேன் வில்லாதே இந்த நூலிருக்குதென்று கருத்துடனே அறிந்து கொண்டு கரைமாறாதே காரியத்தை நினைவாலே கருத்திற்கொள்ளு சுருதி சொன்ன செய்தியெல்லாம் சுருக்கிச் சொன்னேன் சூத்திரம் போர் 16 தொடுத்தேன் முற்றே கற்பமென்ன வெகு தூரம் போக வேண்டா கண்மலையில் குவடுகளில் அலைய வேண்டா சர்ப்பமென்ன நாகமதோர் தலையில் நின்று சாகாத கால் கண்டு முனையிலேறி நிற்பமென்று மனமுறுத்து மனதில் நின்று நிசமான கருநெல்லி சாற்றைக் காணு சொற்பமென்று விட்டால் அலைந்து போவாய் துரியமென்ற பராபரத்தில் சென்று கூடே கூடப்பா துரியமென்ற வாளை வீடு கூரரியநாதர் மகேசுரியே என்பார் நாடப்பாவல் தனையே பூஜை பண்ணு நந்தி சொல்லும் சிங்காரம் தோன்றும் ஊடப்பாசிகாரம் வரையெல்லாம் தோன்றும் ஊமையென்ற அமிர்த வெள்ளம் ஊரலாகும் தேடப்பா இது தேடு காரியமாகும் ஜெகத்திலே இதுவல்லோ சித்தியாமே ஆமென்ற பூரணன் ஜுழுமுனையில் பாராய் அழகான விந்து நிலை சந்திரனில் பார் ஓமென்ற ரீங்காரம் புருவமையம் உத்தமனே வில்லென்ற வீற்றிற்காணும் வாமென்ற அவள் பாதம் பூசை பண்ணு மற்றொன்றும் பூஜையல்ல மகனே சொன்னேன் பாமென்ற பரமனல்லோ முதலெழுத்தாம் பாடினேன் வேதாந்தம் பாடினேன் பாடுகின்ற பொருளெல்லாம் பதியே ஆகும் பதியில் நிற்கும் அச்சரந்தானகாரமாகும் நாடுகின்ற பரமனது ஓம்காரமாகும் நலம் பெரிய பசுதானே உகாரமாகும் நீடுகின்ற சுழுமுனையே தாரையாகும் நின்றதோர் இடைக்கலையே நாதவிந்தாம் ஊடுகின்ற ஓங்கார வித்தையாகும் ஒலியான அரியெழுத்தை ஊனிப்பாரே ஊனியதோர் ஓங்காரம் மேலுமுண்டே உத்தமனே சீருண்டே ஊனிப்பாரே ஆணியாம் நடுநாடி நடுவே மூட்டும் ஆச்சரிய எழுத்தெல்லாம் அடங்கி நிற்கும் ஏனியாயிருக்குமடா அஞ்சு வீடே ஏகாந்தமாகிய வவ்வெழுத்தைப் பாரு தோணிப்போற் காணுமடா அந்த வீடு சொல்லாதே ஒருவருக்கும் துறந்திட்டேனே
துறந்திட்டேன் மேல் மூல கீழ் மூழம்பார் துயராய் நடுநிலையை ஊனிப்பாராய் அறைந்திட்டே நடுமூலம் நடுநாடிவார் அப்பவல்லோ வரை தாக்கும் தாரை காணும் உரைத்தட்டாய் வருந்தான் நடனம் காணும் ஒளிவெளியும் சிலம்பொழியும் ஒன்றாய் காணும் நிறைந்திட்ட பூரணமிது தானப்பா நிசமான பேரொழிதான் நிலைத்துப்பாரே சும்மா நீ பார்க்கையிலே மனத்தையப்பா சுழுமுனையிலோட்டியங்கே காலைப்பாராய் அம்மா நீ தேவி என்று அடங்கிப்பாராய் அப்பவல்லவோ காயச்சித்தி யோக சித்தி உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும் ஒரு மனமாய் சுழுமுனையிலே மனத்தை ஊன்று நம்மாலே ஆனதெல்லாம் சொன்னோமப்பா நாதர்கள் இதை யாரும் பாடார்கானே காணுகின்ற ஓங்கார வாட்டம் சற்று கனலெலும்பிக் கண்ணிலே கடுப்பு தோன்றும் பூணுகின்ற இடைகளையில் பரம்போலாடும் பொல்லாத தேகமென்றால் உருகிப் போகும் ஆணவங்களானவெல்லாம் அழிந்து போகும் அத்துவித துரியாட்டம் ஆடி நிற்கும் ஊனிய தேருழுத்தெல்லாம் தேவியாகும் ஓம்கார கம்பமென்றே உணர்வும் தானே உணர்வென்றார் சந்திரனிலே ஏறிப்பாவி ஓடியங்கே தலையென்ற எழுத்தில் நில்லே அணுவென்றால் மலையாகும் சிவனே உச்சி அகாரமென்ன பதியுமென்ன சூக்ஷ்மமாகும் கணுவென்ன விற்புருவம் அகண்ட வீதி கையிலாயமென்றதென்ன பரத்தின் வீடு துணுவென்ற சூரியன்றன் நெருப்பைக் கண்டு தூணென்ற பிடரியிலே தூங்கு தூங்கே மூவெழுத்தும் ஈரெழுத்துமாகி நின்ற மூலமலையரை துரைப்போன் குருவாகும் ஊவெழுத்துக்குள்ளே தான் இருக்குதப்பா உணர்வதுவே கண்டறிந்தோன் அவனே ஆசான் யாவருக்கும் தெரியாதே அறிந்தோமென்றே அவரவர்கள் சொல்வார்கள் அறியாமூடர் தேவரோடு மாலையனும் தேடிக்கானார் திருநடனம் காண முத்தி சித்தியாமே ஈரெழுத்துமோரெழுத்து மாகியாங்கே இயங்கி நிற்கும் அசவையப்பா மூலத்துள்ளே வேறெழுத்தும் வித்தெழுத்தும் இரண்டும் கொண்டு வித்திலே முளைத்தெழுந்து விளங்கி நிற்கும் சீரெழுத்தை ஊடி நல்ல வாசியேறி தெருவீதி கடந்த மணி மண்டபத்து சாரெழுத்தினுட்பொருளாம் பரத்தை நோக்கி சார்ந்தவர்க்கு சித்தி முத்தி தருமேதானே ஏகமென்னும் ஓரெழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைத்து இவ்வுலகில் எவருமில்லை ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்டே அறிந்தமென்பார் மௌனத்தை அவனை நீயும் வேகாசாகாத்தலைகால் விரைந்து கேளாய் விடுத்ததகனை உரைப்பவனே ஆசானாகும் தேகமதில் ஓரெழுத்தே காண்போன் ஞானி திருநடனங்கான முத்தி சித்தியாமே குருவாக உமைப்பாகன் எனக்கு தந்த கூரறிய ஞானமது 13 பொருளாக சொல்லிவிட்டேனப்பா நீதான் பொருளறிந்தார் பூரணமும் பொருத்திக்கானே அருளாகா நின்னூலை பழித்தவேர்கள் அருணரகிற்பிசாசெனவே அடைந்து வாழ்வார் அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பேர்கள் ஆகாயம் நின்ற நிலை அறியலாமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.